யார சொல்லலாம், நான் துவா கேட்டா அல்லாஹ் கொடுக்கணுமேன்னு கேட்டாங்களாம். நபி சொன்னாங்க, ஒரே ஒரு வேலை செய்ய கிடைச்சிக்கிடும். என்ன வேலை செய்யணும் யார சொல்லலாம்? நல்ல சாப்பிடணும், ஹலாலா சாப்பிடணும். நீ சாப்பிட்ற உணவுல மட்டும் ரொம்ப கவனம், ஹராம் மட்டும் கலக்காம பாத்துக்கா. நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு நம்ம துவா கேட்கிறோம், ஏன் கிடைக்கல, எனக்கு அச்சம் இருக்குது, அல்லாஹ் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு வருத்தம் இருக்குது. அல்லாஹ் நீதமானவன் என்றான் தன்னை பற்றி. உனக்கு கொடுக்காம இருப்பது எனக்கு என்ன லாபம்ங்கிறான், உனக்கு கொடுத்ததால் எனக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறான். வாங்குற தகுதியை நீ இழந்திருக்கிறாய் என்கிறான். என்றைக்குமே நான் குறையை என் மீது பார்ப்பதில்லை, அங்கேதான் நான் விலகீனப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹமத்தை செய்யட்டும். எந்த மனிதன் அமீருல் மோமினீன் எங்கிட்ட எதையாவது ஒரு குறையை பார்த்து அவர் என்னிடத்துல வந்து இந்த குறை உங்க வாழ்க்கையில் இருக்குது என்று சொல்லிவிட்டால் அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டுமாக. இன்னைக்கு நம்ம குறையை நம்மகிட்ட வந்து சொல்றாரு பாருங்க, அவர் தான் நமக்கு எதிரி. அதிரத்து நீங்க கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்கன்னு சொன்னா அன்னிலிருந்து அவர் நமக்கு எதிரி. அவருக்கு நம்ம என்னென்ன பத்வா செய்யணுமோ அத்தனையும் செய்து ஆளை கொண்டு கபூர்ல வைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் இப்படி ஒரு மனிதனுக்கு ரஹமத்து செய்யட்டும். என்னிடத்தில் குறை இருப்பதை கண்டு சொன்னார். ஆனா ஒரு நிபந்தனை இருக்குது, யாருடைய குறையையும் அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்கு ஒரு அழகு இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதை ரகசியமாக அவரை பார்த்து சொல்லி திருத்த வேண்டும்.